பண்ணிடுறேன். எஸ் சார். கூட்டமாக குடியிருக்கிற அண்ணாச்சி மைசெட்டு பழி வாங்குறியா அத்தி? இந்த மேடை ஓட்ட ஆள் உள்ள வாவேன் வர்றியா? உளுந்தோட வாங்கி தரீங்க வாவேன். இந்த மேடை எதுக்கு போட்டேன்? 4க்கு 4 பாத்ரூம் மாதிரி உள்ளே உட்கார முடியலை. டான்ஸு வள்ளி மடி மேலே மடி ஏறி வச்சு இது புருஷனுக்கு அது வீடியோ கால் பண்ண முடியலை. எப்பயுமே வீடியோ கால் பண்ணுறது எப்படி தர பண்ணுறது? கவட்டைக்குள்ளே வச்சானே வீடியோ கால் பண்ணுவாங்க. சரி சரி, கொட்டையை பிரிச்சுட்டு போப்பா. கட்டிங்க ஊற்றி வச்சுருக்கேன், போ பிடிச்சிட்டு வா. விழா கமிட்டி எங்கே? ஹலோ விழா கமிட்டி ப்ரோ, இந்த பாடியை கலைச்சி விடுங்க. கணேசன் மாங்கோட்டை உரிமையா வெதர் அந்த மயிறு மேய்க்கலாம். போன மேடைக்கு வந்தது நாடகத்தை கெடுத்தது நீங்கள் தான்டா. நீங்கள் தண்ணியை போட்டு பேசிட்டு கடைசியில் எம்கேஆர் அவ்வளோ தூரம் காசு கொடுத்து மயிறு மாதிரி பண்ணுறேன்னு என்னைய கட்ட வரும். எனது மேலே காயாம்பட்டி எப்படி ஒரு ஊர்? கணேஷ் இன்றைக்கி எதாவது பேசணுன்னா விபூதி அள்ளி போட்டேன்னு வைவேன். ஓதான் 70 டன்னா இந்த கம்மாய்க்குள்ளேயே மிதந்துட்டு கிடப்பேன். பேசாமல் இரு தம்பி. எக்கோ வைப்பாப்பா. உண்மையிலே இளைஞர்கள் எல்லா துறையிலும் வந்துட்டாங்க. இப்போ உட்காந்துருக்க செயலை பார்த்தா கருது வண்டி மாதிரியே தெரியுதாடா. அறுத்துடா. ஹலோ 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 தன்னந்தனி கொட்டகையா, தன்னந்தனி கொட்டகையா, தனிக்காட்டு சாமிகளா, தனிக்காட்டு சாமிகளா, வேண்டன வரந்தரு ஏ ஐயனாரு, ஏ ஐயனாரு, உனக்கு எந்த குதிரடா சொந்த குதிரை? உனக்கு எந்த குதிரடா சொந்த குதிரை? உனக்கு தெரிஞ்சா சொல்லு எந்த குதிரை? நீதாடா பாடுன பாடு. ஓ மசுரை மூடு. நான் பாடுவேன். விபூதி அள்ளி போட்டேன்னா உனக்கு என்ன நடந்தாலும் அவனுக்கு தேவை வெத்தலை. என்னத்த இந்த வண்டால ஆரம்புவான் ஏமே காலேன் தூதேன். நாடகம் நக்குன மாதிரி இருக்கும். மலையாள நாட்டிலே பேரு சொல்ல பிள்ளை இல்லே, பேரு சொல்ல பிள்ளை இல்லே. வளர்த்தாண்டா இந்த கருப்பை வச்சு வளர்க்க முடியாம, வளர்த்தாண்டா இந்த கருப்பை வச்சு வளர்க்க முடியாமே. இருட்டில் கண்ணாடியை ஓட்டு என்ன நமிதாவை நக்க போறியோ? போடா நீனா என் தம்பின்னு சொல்ல வெக்கமா இருக்கு. கண்ணாடியை போட்டு இப்படியா? அப்போ இது என்ன பேம்பஸா? ஒரு 2 புதுக்கோட்டை மாவட்டமே இந்த நாடக கலையை பார்க்க வெவ்வேறு ஊர்ல இருந்து ஒத்துமையாயிருச்சு.
யார் இது? மாயி சட்டு ஓனரா? 500 எடுக்கிறீ அதுக்கு சாப்பாடு வாங்கல, பிளாக்கில் சரக்கு வாங்க. ஒரு திரண்டிருச்சு ஏன் உள்ள ஒத்துமையாயிருச்சு, உள்ள ஒத்துமையாயிருச்சு. அடிங்கப்பா போடு ஊரு திரண்டிருச்சு உள்ள ஒத்துமையும் ஆயிருச்சு, ஒத்துமையும் ஆயிருச்சு. கொஞ்சம் எக்கோ ஐயப்பா. நாடு திரண்டிருச்சு ஐயாக்கா, நாடு திரண்டிருச்சு ஐயாக்கா, நாடு திரண்டிருச்சு ராசாக்கா. நாடு திரண்டிருச்சு ராசாக்கா. நாடு திரண்டிருச்சு ராசாக்கா. இந்தாட்டம் போடுது ராசாக்கா. எல்லோ 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 எல்லோ. கலப்பைய போட்ட வேணும் விவசாயத்துக்கு, காடுகற உழுக வேணும். கலப்பைய பூட்ட வேணும். கலப்பைய போட்ட வேணும். முப்பாட்டை சொல்லி கொடுத்த விவசாயத்தை காப்பாற்ற வேணும். பாட்டேன் சொல்லி கொடுத்த விவசாயத்தை காப்பாற்ற வேணும். உழைச்ச காசு மிச்சல இந்த நாடு, இந்த நாடு உழைச்ச காசு மிஞ்சல இந்த நாடு. இப்போ விவசாயத்துக்கு மதிப்புள்ளடா தமிழ்நாடு. இந்த விவசாயத்துக்கு மதிப்புள்ளடா தமிழ்நாடு. போடு எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ. குழந்தை விநாயகர் கோட்டையிலே பறக்குதுடா ஐயனாரை வெள்ள குதிரை. பறக்குதுடா வெள்ள குதிரையிலே ஐயனாரே. கால்தடா உன் குதிரை கால்தடா பொன்னிறமா, உன் சாட்ட தங்க நிறமா ஐயனாரு. உன் சாட்ட தங்க நிறமா ஐயனாரு. போடு எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ. மாடு மேயும் பொட்டலடா செம்முனீஸ்வரா. உனக்கு மாடு மேயும் பொட்டலடா செம்முனீஸ்வரா. மாடு மேயும் பொட்டலடா. அடங்காத சாமிடா என் பொல்லாத முனியாண்டிடா. பொல்லாத முனியாண்டிடா. தத்துரமா நிக்குது குழந்தை விநாயகர் கோட்டையில இந்த முனியாண்டிய ஆட்டி வைக்கிறான்டா. எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ. வாழ சுருட்டுதடா குழந்தை விநாயகர் கோட்டை சாமி மாடு. வளரு கொம்ப சாக்கி முடா. வாழ சுருட்டுதடா. வலது கும்பா சாக்கிதடா, வலது கும்பா சாக்கிதடா. வாழ சுருட்டுதடா குழந்தை விநாயகர் கோட்டை சாமி மாடு. தாய் வலது கொம்ப இது மஞ்சு வரட்டுல சாக்கி முடா. எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ. இடுப்ப முறுக்குமடா இந்த ஐயனாரு கோயில் மாடு. இடது கொம்பல சாக்கி முடா. இடுப்பு முறிக்குதடா.
எல்லோ 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 மாமா எல்லோ. கிருனே இருக்கீங்களே, வேற பாட்டு பாடவா? நல்லா தானே இருக்கு. நீ காலை மடக்கி உட்காரு, மயிர் புலந்துட்டு உட்கார, கல்யாண வீட்டில் முட்டை கொசு நறுக்கிற மாதிரி. நான் அதை பார்க்க 250 கிலோமீட்டர் வந்தேன். அதில் கண்ணன் கரைன்னு தேன்றாட்டு மாதிரி. என்னடா சட்டி போடல ப்ரோ, எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தியா? நான் விஞ்ஞானி. போங்கடா ஏன். ஏய், தண்ணி போட்டு பேசக்கூடாது ப்ரோ. உள்ளவா, சின்ன கப்புலிங்க ரெடி பண்ணிட்டேன், சோஞ்சுக்கிட்டே பாடு. ஆனால் போகிற காலத்துலலாம் நாடக கலை மட்டும் கிடையாது, எந்த கலையும் காப்பாற்றுறதுக்கு அடிச்சுப்பான். ஊர் ஊரம் போதை, நம்மளும் போதையோடு இறங்குவான். இறங்கக்கூடாதா? நீ ஒரு ஆள் போதும் ராசா, இந்த தொகுதியே கெடுத்து போடுவேன். பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான இந்த ஈரம் என்று பார்க்காமல் மனதிலே பாசம் என்ற ஈரத்தை சுமந்து. கணேசி, நீ கைதட்டும் போது எனக்கு எரிச்சு மாதிரி. நீ எப்படிப்பா கவர்மெண்ட் வேலை ஆக்குறாங்க? வேலையை நீக்கி போடுவோண்டா. தண்ணி அடிங்க வேணான்னு சொல்லலை, தண்ணி அடித்தா உங்கள் சுகத்துக்கு அடிங்க, அடுத்தவனுடைய சுதந்திரத்துக்கு எடுக்கக்கூடாது. ஓகே ஓகே, சூப்பர் பங்காளி. நீ தான் ஆயா சம்சாரி. நீ வெட்டிட்டாலும் 12 வயக்காடு வரப்பு பொழந்தோ. விவசாயத்தை காருன்னா யார் கேட்குற? ஏய், ஏற்று பேசாத தம்பி, விகுதி எடுத்துடா, சோழியை முடிச்சு. பேரன்பு கொண்ட என் உறவுகளே, பெரும் மதிப்புக்குரிய தமிழ் சொந்தங்களே, இன்றைக்கி பொம்பளையாலே காணா இடம் இல்லை. என்னத்தா வர முடியாதுல்ல, போல காட்டுக்குள்ளே பொம்பளை வர முடியாது, இடம் கிடையாது, அதுகளுக்கு தூக்க முடியலை. உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இப்போ மழை பெஞ்சுன்னா நிலைமை நினச்சிப்பாரு. ஓடி சில பேர் விழுந்து செல்ல காணா, என் செருப்பை காணா, வண்டியை காணாம. ஏன்னா மழை வேயணும். என்னது உள்ளவா வர விட்டா தானே அவனை. அப்போ தானே உன்னை காலிவனை தானடா 1 வருஷம் உன்னை பிளான் பண்ணுறேன். ஏண்டா சந்து கிடக்கா? ஏய், இங்கே உட்காந்துருக்க ஆள் ஊரம் பொம்பளையை பார்க்க தானே. ஏய், கப்பலிங்க மறைங்கம்மா. அண்ணே, இதில் ஒரு துணி கட்டி விடுங்கண்ணே, அந்த பிள்ளை ஒன்றுக்கு இருக்கும்போது தெரிக்கும். இதில் என்னப்பா ஒளி மறைவு? ஆனால் ஒரே ஒரு விஷயம் உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். பெண்களை, உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களை ஒரு காரில் எங்கேயாவது கூட்டு போகிறீங்கன்னா அதுக்கு பாத்ரூம் போயிடுச்சான்னு நின்று கேளுங்க. உண்மையிலேன்னு அதுக்கு சொல்ல கூச்சப்படுது. ஆம்பளை எங்கன்னு வேணாலும் ஒன்றுக்கு இருப்பேன். ஒரே ஒரு போஸ்ட் மரம் இருந்தால் போதும், கிறிச்சு கிறிச்சுன்னு அடிப்பேன். பார்த்தா சட்டி உரம் நனைஞ்சிரும். வந்து ஏறுக்குள்ள உட்காந்து காய வச்சுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா மிஸ்டர் கண்டாலிமனே பேசாமல் சித்தப்பு, ஐயா ஐயா விழா கமிட்டி, ஐயா ஐயா இந்த பாடி அங்கிட்டு தூக்கிட்டு போங்கய்யா. விருப்புறோம் இங்கே வாவே, நீ கொஞ்சம் நேரம் பேசுவேன், நான் ஒன்றுக்கு வந்துட்டு வரேன். இங்கே வா. நாடகம் நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? லேஜா சொல்றிய. நாடகம் முடியாது, வாங்கடா வீட்டுக்கு போவோம். நமக்கு எங்கே இனிமேல் நான் முடிவு பண்ணிட்டேன். 2026 நம்மளே காட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் ஒரு மேடையை போட்டு வீடியோ ஒளிப்பதிவு செஞ்சு ஊருக்கு மெமரி கார்டை அனுப்பி விட்டுறணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டிவியில் கனெக்ட் பண்ணி பாருங்கள், இல்லை திரையை ஓட்டுக்கணும். ஏற்று பேசாரா கண்டாலும் விழா கமிட்டி சொல்லுங்கப்பா. பேசாத, நான் என் போக்கில் போயிட்டே இருப்பேன். மேனா மதும் பழக்கம் உழைக்கிற பரம்பரைக்கு ஏன்னா முன்னே குடிப்பழக்கம். இந்த குடி குடிச்ச முன்னா நாளடைவில் குடல் வெந்துடும். நம்ம சம்பாரிச்ச புகழ் பேர் எல்லாமே இந்த மதனால கெட்டு போயிடும். இந்த நாட்டில் குடிச்சாலுக்கு மதிப்புள்ளனே. என்னைக்காவது மேலு வலிக்கு குடிக்கலாம், அது இன்ப சுகம். தினமும் குடிச்சேன்னா உன் குடும்பம் பூரா தெருவில் வாடும். வேணா மதும் பழக்கம், வேணா உன்னே குடி பழக்கம். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வேணா மது பழக்கம்,
எல்லாமே இந்த குடினால தெருவில் வாடுமே. வயசு உள்ள நீ பெத்தவும் மக 10 வயசு உள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா, சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா. பட்ட டாஸ்மார்க் கடை குடியத்தான் நீ மறந்தாயா, பட்ட டாஸ்மார்க் கடை குடியத்தான் நீ மறந்தாயா. அதுக்கு வேணா மதும் பழக்க, வேணா முன்னே குடி பழக்க, வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ₹100 காசு இருந்தா ஒரு 3 வேளைக்கு அரிசி வாங்கலாம். ஆனா நம்ம அப்படி இல்லையே. ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற, நீ 150 சேர்த்து வச்சு மாங்கோட்டை உரிமையா கீரை முண்டை, நீ 150 வச்சு இருந்தா கோட்டு வாங்குற. அதுக்கு என்ன மதம் பழக்க, என்ன முன்னே குடி பழக்க, வீணா உடம்பு கட்டு குடல் வேகுமே. ஆசை மனைவி உள்ள உன்னை பெத்த உள்ள உன்னை பெத்தவுக அட அத்தனை பேரும் இந்த குடினால தெருவில் வாடுமே. இவன் தான் உனக்கு தான் பாடினேன். தூத்தியம்பட்டி ஆறுமுகம். ஏய் நீ வர்ற வட்டமெல்லாம் என்னை கொல்ல பார்க்குறடா. குத்தாதாரா தம்பி, குத்தக்கூடாதுப்பா. என்னைக்காவது குத்தி விட்டு நீ 150 ரூபாய் குத்தி விட்டு போயிடும், நான் 3 லட்சம் செலவழிக்கவோ. குத்தாதடா. ஐயோ கேட்க மாட்டேன், நாளை பொண்ணு விட மாட்டேன். சாமா இல்லையா அந்த பத்தியா, நீ ஒரு ஆள் போதும். அவன் கப்ளிங் மாதிரி தான்டா இருக்கு மண்டை. ஒன்னே தாண்டா சொல்றியாவே. ஆஹா அள்ளிட்டானடா. அன்பாலயம் அன்பு அண்ணன் எம்கேஆர் உன் நாடகம் பார்க்க 40 கிலோமீட்டர் வந்திருக்கும் அன்பு அண்ணா சொந்தங்கள் மருதமணி அண்ணன், அருள் அண்ணன், டிஆர் மணிகண்டன், அப்பா செல்வம், அன்பாலயத்துக்காக எனக்கு கைக்குறிச்சி கணேஷ், புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் அரசு மருத்துவமனை எங்கள் அண்ணன் கணேஷ் சார்பாக ₹501 ஆகப்படும். என்று உங்கள் ரசிகனாய் கே தருமதுரை கேம்ப் சிங்கை மூக்கம்பட்டி. சிங்கைன்னா எந்த ஊருக்கு? சிங்கப்பூர்லேருந்து இந்த போட்டோவை எடுத்துகிட்டு வந்தியா? வா மெடிக்கல் மிராக். ஒன்றா அந்த வந்துட்டார் கேமராமேன். போடுற வா குடி கிரிச்சு. மாலையை உதறி தானே கொண்டு வந்த. அன்னைக்கு ஒரு மாலையில் செங்கோலை வந்து போட்டு தெளிச்சுரா. எதுவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெடி வா கொண்டு வா. சரி சரி ஐயோ கிரிச்சு. சரிண்ணே சரி சரி. ஆமாம் பெரிய தாள் நகத்துற மாதிரி எடுப்பேன். எடு ஓகே. பணம் கொடுக்குறீங்களா? அதை கொடுக்கணும்ல. எவ்வளோ பொருக்கு? இன்னும் ஒரு 500 விடுவேன். 3 ரூபாய்க்கு தேங்காய் புல்லாக பண்ணிடலாம். வேணாம் சும்மா எனக்கு 2001 நன்கொடை பைய காணாமடா. இவன் குத்தி விட்டு மறைச்சி விட்டு போயிட்டானா பாக்கெட்டை. வா மருதமணி படுத்து கிடப்பேன் அந்த அப்படியே போட்டு தூக்கிட்டு போயிரு. $2001 நன்கொடை வழங்கி என்று உங்கள் ரசிகனாய் கே தருமதுரை கேம்ப் சிங்கப்பூர் சொந்த ஊர் மூக்கம்பட்டி என் உறவுகள் சார்பாக என் தம்பிகள் சார்பாக இந்த அண்ணனை இந்த மேடையிலே வாழ்த்த வேண்டும் என்று ஒரு போட்டோவோ மாலையோ
அவ்வளோ சீக்கிரம் யாரும் கொடுத்துட மாட்டாங்க. அப்போ என் மேலே என் தம்பிகள் கொண்ட பாசத்துக்கு உங்கள் பாதத்தை தொட்டு வணங்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மேடையில் கொடுக்குற அந்த புகைப்படமெல்லாம் எல்லோரும் நினைப்பீங்க கொண்டு போய் சும்மா போடுவேன்னு. கிடையாது. கலபம் சூத்தியம்பட்டி கிராமத்தாருக்கு மட்டும்தான் தெரியும். அங்கே நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த நினைவு பரிசெல்லாம் அந்த அன்பாலயமும் இந்த உலகமும் உள்ளவரை இது நினைவு பரிசாக அங்கே செவத்திலே தொங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வாரம் வரும்போது கட்டை விட்டு அடித்து கொண்டு வா. ஒரே பில்டிங்கில் நிப்பாட்டி விட்டு நான் வெளியே படுத்துக்கிறேன். வாங்க தம்பி, ரொம்ப நன்றி. மருந்துமணிக்கு போட்டு தூக்கிட்டு போங்க. நான் பின்னாடி வர்றேன். ஏன்னா ராகு காலத்தில் பதைக்கணும். சி மணிமாறன், மீனாட்சி ஆட்டோ, எம்கேஆர் ராஜா ஆட்டோ. சாரி, நீ சுதாரிப்பா இருக்கான்னு பார்த்தேன், எனக்கு கண்டு தெரியலையா. எம்ஆர்எம், சாரி ப்ரோ, எம்ஆர்எம் ராஜா ஆட்டோ, நாடியம்மாள் ஆட்டோ நிலையம், வடகாடு முக்கம் ஆலங்குடி. அன்பு உறவுகள் சார்பாக எவ்வளோடா? ஏன் இன்னும் 300ங்க? அதை கிளச்சி எடுத்துகிட்டு வாடா. ரூம் பாய் போடா. நன்றி நன்றி. மருதமணி கூட பிறந்தவன். நோட்டீஸு எக்ஸ்ட்ரா பேரா? இன்னும் ஒரு ரவுண்டு எழுதிட்டு வா. கருப்பனை கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். எல்லோரும் நம்ம வணங்குறேன். ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி கருப்பனுக்கு பேர் வச்சுருப்போம். இந்த கருப்பனுடைய முன்னோடி கருப்பு 18ஆம் படியான். 18ஆம் படியான் தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்துச்சு இந்த கருப்பை? இது எங்கே பிறந்துச்சு? உண்மையான வரலாறை சொல்கிறேன். எல்லாரும் சாமியை நினச்சிருங்க. இன்றைக்கி நினச்ச காரியம் நடக்கலைன்னா எனக்கு ஃபோன் அடித்து நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நாங்கள் பரம்பரை கோடாங்க. இது நான் வரைக்கும் சொன்ன வாக்கு தப்பாது, சொல்வாக்கு மீறாது. கள்ளிச்சேரி காளிமுனியும் 18ஆம் படியாக இல்லைன்னா இந்த கோமாளி 21 வருஷமாக அதை பேரை நிலைநாட்டியிருக்க முடியாது. சாமி தான் நான் நம்புகிறேன். இன்றைக்கி கள்ளிச்சேரி காளிமுனியான்னு சொன்னவுடனே என் காரில் பின்னாடி கள்ளிச்சேரி காளிமுனின்னு எழுதியிருப்பேன். போக முடியலை. தலைவாண்டு தண்ணியை போட்டு கூட விழுகிறேன். தலைவா அப்படின்னு கடைசியில் டே கொஞ்சம் தள்ளிக்கடா காளிமுனியா உன்னை கொண்டு போய் சேர்த்துருவேன் பேசாமறான்னு இப்போது சாமியை நிப்பாட்டுவான். எக்கோ ப்ரோ, உண்மையிலே இந்த தம்பி சிரிச்ச முகத்தோடு ஆப்ரேட் பண்ணுறாரு. இந்த மைசெட்டு எஸ்ஆர்பியா? நீ எதுவும் சொல்ல வேணாம். எதில் எங்கனப்பா போட்டிருக்கு? அனுசியா போட்டிருக்கா? எப்போ இன்னும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் இன்னும் சேர்த்து அடிச்சுட்டு வாங்களேன். நெருன்னு இருக்கப்போ ஏற்கனவே எனக்கு படிக்க தெரியாது. ஹலோ, எதில் விட்டேன்? வாயில். ரைட். அப்போ ஒவ்வொரு ஆளாக வாங்க. என்னடா இது நாடகமாக செக்ஸ் படமாடா? என்னடா இங்கே வாரு, எங்கள் அண்ணனுக்கு சிரிப்தா ஈக்குறோ கரைய மாதிரி ஆகிப்போச்சு. சாமியை கூப்பிடுவோம். சார்பு 1927 அணவண்டை வந்துக்கிட்டு இருக்கு. தியேட்டர் மாதிரி கேட்குது. சார்பு. ஹலோ. வடக்கே வளநாடு வாலி கொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தச்சுனா பூமி, 6ஆம் பலி கோட்டை அங்கே 7000 பண்ண, மேற்கே மலையாளா அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு நம்ம பூமி மாறி முப்போகம் விளையக்கூடிய மலையாள சீமை, தொண்டு தொட்டு மலையாளா. அந்த மலையாள சீமையில அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அங்க பேரு சொல்ல ஒரு வாரிசு இல்லடா. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல சிவனுடைய அருளோடு 60 பிள்ளைகள் பிறக்க, அப்ப மலையாளத்து அரசு இந்த விஷயம் தெரிஞ்சு, ஏ காசி விஸ்வநாதா
உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு, இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தார வாத்து கொடுடா என்று சொல்லி மடிப்பிச்சையா கேக்குங்காளா. அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தார வார்த்தையானால் இந்த 59 பிள்ளை முகம் வீங்கி போயிருமுடா என்று சொல்லி 60 பிள்ளைய நான் மொத்தமாக தாரவாக்கிறேன். இதை மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில் வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் தாரவாத்தேன் காசி விஸ்வநாதன். அங்கே மலையாள நாட்டு மக்களுக்கு சந்தோஷம் பொறுக்கலே வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க. இந்த பிள்ளைய வளர வளர முப்போகும் விளைஞ்சு செல்வஞ்சரி பறந்த மலையாள சீமை பத்தி எரியுது. அங்கே பஞ்சம் போகுது, அங்கே பயிரெல்லாம் கருகுது, அங்கே விலங்கெல்லாம் சாகுது. அப்போ மலையாளத்து அரசே ஆண்டாண்டு காலமாக பஞ்சம் வரல, இந்த பஞ்சம் எப்படிடா வந்துச்சு, இந்த பஞ்சம் வர காரணம் என்ன, எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டில் அங்கே மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடைச்செறிஞ்சிரும், அங்கே பேச விடாம கோடாங்கி வாய கட்டி போகிறோம். அப்போ இந்த குறி சொல்ல நாட்டில் ஆள் இல்லையா. அப்போ கோசுகுண்டு கிராமத்தில் ஒரு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மாலும் பண்ணி அதிகாலை 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா, நல்லா இருந்த மலையாள சீமை பஞ்ச நாடாச்சு, இந்த பஞ்ச வர காரணம் என்னன்னு மக்கள் எல்லாம் மண்டு குறி கேட்டு நிற்கிற. இன்னைக்கு 60 பிள்ளையும் வளர்த்துச்சுடா இந்த நாடு. இன்னைக்கு 60 பிள்ளையும் ஒன்று சேர்ந்து ஒத்த பிள்ளையா ஒரு மாதிரி நிற்கிதுடா. இது பொல்லா கருப்புடா, இது ஆரடி வெங்கடா, இந்த கருப்பு சங்கிலியில் கட்டுனாலும் கட்டு கடங்காது. இந்த கருப்பு மலையாள நாட்டில் இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புறம் வேகம் போன கருப்புடா என்று சொல்லி கருப்பனை மலையாள நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டான்டா மலையாளத்தேன் என் கருப்பனை பெட்டிக்குள்ள. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை இடியோட பெருமழை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய மலட்டாட்டு தண்ணியில தள்ளாடி வர்ற கருப்பேன் பெட்டி. என்னைய செல்லமாக வளர்த்த இந்த மலையாள நாடு உனக்கு இங்கே இருக்க இடம் இல்லடா என்று சொல்லி இன்னைக்கு நாட்டுக்கு விரட்டுது. நான் தமிழ்நாட்டில் போய் நான் எந்த திசையில உக்கார. அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சொங்க அந்த 18 லாடர்களும் அழகு மலை வனக்காட்ட கொள்ளை அடிக்க வருங்காலம். மலட்டாட்டு தண்ணியில அலமோதி வர்ற கருப்பேன் பெட்டி திரும்புதடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கிட்டா உக்காந்தாண்டா 18ஆம் படியா. நீ ரோஜாக்கார தங்கமுடா, உங்க அச்ச கருப்பு நிறம், உன் காலுக்கு இடமணியா. இன்னைக்கு அலறுதுடா வாருவா, நீ அள்ளி கொடுத்த சாம்ப இன்ன வரைக்கும் 18 படியில் அரும்பு குறைஞ்சதில்லை. எல்லா கதவும் சாத்தி இருக்கு, உன் கதவு ஏண்டா அடைச்சிருக்கு. அந்த 18 லாடர்களும் வெளியேறக்கூடாதுன்னு 18ஆம் படியான் கதவு இனி வரைக்கும் அடைச்சிருக்கடாட்டா. என் 18 படிகரப்பை வணங்கி இந்த குழந்தை விநாயகர் கோட்டையில உள்ள இங்க வந்திருக்கும் மக்களுக்கு இன்னும் வாழ்க்கையிலே முன்னேற்றம் உண்டு. என் கருப்பே சொல்வாக்கு தப்பாது, இவன் சொன்ன சொல்லும் மாறாத சாமிடா. கொஞ்ச நேரம் சிரசில உக்காந்து இந்த நாட்டு மக்களை நீ காப்பாத்தணும் என் சாமி. கைதட்டால் கூட யோசிப்பீங்களா? இதான் கருப்பனுடைய இது. கதவு போட்டிருப்பாங்க இந்த டிக்கெட் கவுண்டர் மாதிரி.
அதை முக்கியமான ஆள் வந்தால் திறந்து காட்டுவாங்க. அப்படித்தான் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு திறந்து காட்டினாங்க. சாமி 18 படியிலேருந்து ஏறி வர்ற காட்சியை பார்த்து விட்டால் வீட்டில் போய் இறந்துருச்சு. அதனால தான் இன்றைக்கி அந்த கதவை திறக்காமல் உள்ளே வச்சுருக்காங்க. சும்மா கிடையாது. அதே மாதிரி எல்லா கோயிலையும் தீவிரம் காட்டும் போது எப்படி காட்டுவாங்க? எல்லோரும் சாமியை பாருங்கள். 18ஆம் படியில் தீவிரம் காட்டும் போது கவனிச்சிருக்கீங்களா? கருப்பு அப்படின்னா ஏன் கருப்பையும் படுத்திருப்பேன். 18 லாடர்களை கவனித்து கொண்டே இருப்பான். அதனால தான் அருள் போய் தீவிரம் காட்டும்போது அந்த பூசாரி சொல்லக்கூடிய வார்த்தை கருப்பு கூட வரா அப்படின்னு தான் காட்டுவான். அதுதான் 18ஆம் படியோட மகிமை. இப்போ நான் வருந்தம்போது எத்தனை பேர்த்துக்கு புல்லரிச்சு கை தூக்கலாம். ஒரு மாதிரியா புல்லரிச்சிச்சுன்னே எங்களை அறியாமல் எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னே சொல்கிறதெல்லாம் கை தூக்குங்க, தைரியமாக தூக்குங்கண்ணே. உங்கள் எல்லார்ட்டையும் சாமி இருக்குது. உன் கையால் 10 ஏழை குடும்பம் கஷ்டப்படும் போது விபூதி அள்ளி கொடுவேன். அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும். உன்ட்டெல்லாம் சாமி இருக்குது. சாமி எங்கே இருக்குது? இங்கே தான். என்ன சொன்னாலும் கிருன்னே இருக்கே, பருப்பு வேகலையே. அதுக்குத்தான் கம்பெனி சிலிண்டரை போடுறான்னு சொன்னேன். மண்டே பார்த்தா விளங்க மாட்டா. என்ன கரத்திலும் புனரலாங்குடி, புதுக்கோட்டை மாவட்டம், ஆலங்குடி தாலுகா, குழந்தை விநாயகர் கோட்டை கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற சித்தி விநாயகர், திருவாயம்மன் சமேத ஐயனார் சாமி, கருப்பேன், ஸ்ரீ பட்டவன், சப்த கன்னிகள், காளியம்மன், செம்முனீஸ்வரர் சுவாமி, பரிவார தெய்வங்கள், அஷ்டபந்த மகா கும்பாசிகளை முன்னிட்டு 48வது நாள் மண்டல பூஜை நிறைவு விழாவை முன்னிட்டும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்களை ஒரு மகேந்திர வேனில் புதுக்கோட்டையிலிருந்து வர வைத்து என்னுடைய காரை எடுத்துக்கொண்டு வந்தால் ஊரில் நாட்டுக்கோழி என்று நினைத்து பப்பரப்பேன்னு வந்த மருதமணிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. ஓட்டலில் தோசையும் புரட்டா வந்துட்டு முண்டை விக்கி கொண்டதால் எல்லாமே போட்டிருக்கு. இதெல்லாம் அதில் இருக்கானே ஏவே உத்தமனா அவனுக்கு தெரியும். தெரியுதுண்ணே. மூடிக்கிட்டு இரு. குழந்தை விநாயகர் கோட்டையில் உள்ளே இந்த மக்கள் இந்த நாடகத்தை நடத்தினாலும் இந்த குழந்தை விநாயகர் கோட்டைக்கு இத்தனை சொந்தங்கள் நாங்களும் இதற்கு ஆதரவு தர்றோம்னு வந்தாங்க பாருங்க, என் வெளியூர்லேருந்து என் உறவுகள். இதுக்கு குழந்தை விநாயகர் கோட்டையில் உள்ள மக்கள் சார்பாக நாங்கள் கைதட்டேன். எங்கள் கிராமத்துக்கு கிடச்ச ஒரு பெரிய புகழ் பேர். எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போக போறியோ வாயில. சரி, வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த KPA காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருந்தார். குயிலினும் இனிமையான கோயிலவாணி, கருப்பாக இருந்தாலும் பவுடர் போட்டால் தெரியாது. அதான் உண்மை. என்ன ஒளிவு மறை மறைக்க சொல்கிறேன்? உண்மைதான். கருப்பு என்பது தமிழனுடைய உண்மையான அழகே கருப்பு தான். எது கைதட்டணும்னு இந்த 4 பேர் தெரியாமல் தெரியிருக்காரு. கொடுத்த 500 ரூபா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். கணேசு, குயிலினும் இனிமையான கோயிலவாணி, பாசத்துக்குரிய அன்பு சகோதரி துவரங்குறிச்சி MA. MA படிக்கலை, ஆத்தா பென்சில் MA. நீ அதிர்ச்சியாவ மயிர். MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டது. நாரதர் என்றால் என்ன தெரியுமா? தண்ணி அடிப்பீங்களா? செவட்டியோ. அதே போல பாசமாக பொங்குற. நாரதர் என்றால் என்ன தெரியுமா? நாரதர் வந்தால் தேவலோகத்திலிருந்து வந்தார் என்றால் அத்தனை பொருத்தம் இருக்க வேண்டும். செக்கச்செவேர்னு அப்படி இருக்க நாரதர். இன்னைக்கு வந்திருக்க நாரதரை பாரு, அதில் கம்மாயில் அரட்டால் ஒடிக்கிற மாதிரி இந்தந்தண்டி வயிறு, இந்தந்தண்டி சிமுண்டு மூட. ஆனால் குரலுக்கு பஞ்சமில்லை. உருவத்தை வைத்து இடப்படக்கூடாது. எங்கள் அண்ணன் முத்துச்சிற்பி உருவத்திலே பெரியவனாக இருந்தாலும் குரலில் இன்ன வரைக்கும் அடிச்சுக்கிற முடியாது. முத்துச்சிற்பி அண்ணன் பாடி எத்தனை மைசெட்டில் யூனிட்லாம் புகஞ்சிருக்குன்ற 6 கட்டப்பா உலக சயனா சரணம் முடியா மாடுகள்லாம் அத்துட்டு. அன்றைக்கெல்லாம் ஒரு ஊரில் பாடிவிட்டு அம்பலாரெலாம் கட்டில் இருந்து விழுந்து மூக்காந்துட்டு அடிவிட்டு காசு கிடைக்காம பெரியாத்து பிள்ளை உட்காந்துருந்தேன். நான் அப்படி பாடுவேன். என் அன்பு மச்சான் புதுக்கோட்டை TR மகாலிங்கம் அவர்கள் நாரராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறேன். எங்கன படுத்து கிடக்காப்புலையோ நல்லா அண்டா முண்ட மாதிரி இருக்கு. ஆறுமணிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது என் தம்பி மணிகண்டேன்.
ஹலோ என்னாச்சு? ஐயோ அது பெரிய பிரச்சனை அதெல்லாம். இல்லை நீ ஃபோன் பேசுறது இவன் படுத்து கிடக்குறது தெரியுது. வீட்டுக்கு தகவல் சொல்கிறியா என்ன? எதுக்கு படுத்து கிடந்தா? நல்லா சிரிச்சாடா. என்னடா அது என் கிரகமாடா இன்னைக்கு. என்னண்ணே எல்லாம் இருங்க. என்னண்ணே ஒன்றும் இல்லாதக்கா 1 மணி நேரம் பேசினேன். சரி 2ஆ சொல்லு. அந்த கப்பையை மூடி விடு. ஏய் அந்த உருளைக்கிழங்கு மூடையை மூடு. என்னடா அலசுதடா கண்ணே கரையன்று. ஏன்னா சட்டியெல்லாம் ஓட்ட ஓட்டையா இருக்கு. 6 மணியா அண்ணையா அவன் கவட்டுக்குள்ளே உட்காருனே. அண்ணே தள்ளுனே எந்த எழுச்சி போனேன். அவன் பெட்டி வாசிக்க வந்தானா இல்லை ஒளிஞ்சு விளையாட வந்தானா? அவனை போட்டு கவட்டுக்குள்ளே ஐயா விழா கமிட்டி ஐயா. ரொம்ப மயிரா சிரிக்கிறான்டா அவன். தம்பி இவ்வளோ அண்ணன் பொழப்பே சிரிச்ச உழப்புத்தேன். நான் என்ன செய்ய? உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு வழி தெரியலையே. அப்போ எதில் விட்டேன்? வாயில் வாங்குறா. எங்கள் அண்ணன் ஆஹா வந்துட்டாங்களா? எஸ் நரேன் சார், என்னுடைய மேனேஜர் நரேன். இன்னைக்கு வேமாமா வந்தாங்க. என்ன நரேன் சார்? புரோட்டா வைக்கிறாங்க சார். போமுண்டை போய் தின்னுட்டேன். சரிங்க சார். எங்கள் அண்ணன் எஸ் நரேன் சார் ஏடி மணி சார்பாக 100. எங்கள் உயிர் எங்கள் உசுறு மருதமணி அண்ணா அவர்களுக்கு 100. அவன்கிட்ட கொண்டு அவனை இழுத்துட்டு வாடா. என் தம்பி தான் மணி. 6 மணிய கலையரசு. உண்மையிலேயே திறமை எங்கேயும் இருக்கும். அந்த திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் இன்றைக்கி ஆள் இல்லை. நான் அப்படி கிடையாது. என்னையை பொறுத்தளவு 10 நடிகர்கள் பெருங்கொண்ட பேரு வாங்கின நடிகர்களை நான் பயன்படுத்துவது இல்லை. ஏன்? பேர் வாங்கின மாட்டுக்கு எங்கேயும் வெத்தலைவாக்கு வந்துடும். எங்கள் ஊருக்கு ஜல்லிக்கட்டுக்கு வரணும், வடத்துக்கு வரணும்னு. ஆனால் பேர் வாங்கி அறிமுகம் இல்லாத விளையாட்டு மாடுகள் நிறையா இருக்குது. அப்படி மாடுகளாக வளர்த்து விட்டேன். நீ தான் தஞ்சாவூர் கொம்பு இல்லாத மாடு. என் தம்பி மணிகண்டனை எல்லா தொழிலுமே இதில் அசிங்கம் கிடையாதுன்னு. எல்லா தொழிலுமே புனிதமானது. நீங்கள் பார்க்குற வேலை அத்தனையுமே கடவுளுக்கு சமமாக நினைக்கிறேன். என் தம்பி பூ கட்டக்கூடிய புனிதமான பூக்கடை தொழில் செய்யக்கூடிய இவனை நான் வணங்குவேன். ஏன்னா எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் தன்னுடைய குலசாமியை கும்பிட போகும்போது இவங்க கையில் தான் நம்ம பூ மாலை வாங்கிட்டு போவோம். அது பெரிய தொழில் ஐயா, விட்டுறாதீங்கய்யா. நீ ஒரு ஆள் போதும்டா, உன்னை கொண்டுருவான்டா. இவன் தான்டா சூத்தியம்பட்ட ஆறுமுகம். ஆனால் உன் புகழ் வளரட்டும். என்னத்தை வளருது? எனக்கு நெருக்கி நெருங்குறாங்களே. உன் புகழ் உயரட்டும் என்று உன் ரசிகனாய் ஆலங்காடு ஸ்ரீ கழுவுடையான் மாமுண்டி கருப்பர் நண்பர்கள் குழு ஆலங்காடு என் உறவுகள் சார்பாக 201. இந்நேரத்தில் உன் கையில் காசு வாங்கினியே 500 தாண்டல. நீ உள்ளவா தரத்தினையும் பிடிச்சவை. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். மணி இங்கே இருக்க அண்ணன் தம்பி எல்லாருமே எத்தனையோ பேர்த்தை எதிர்த்து பேசுவாங்க. என்ன வேணாலும் வீரத்தை குறைஞ்சால் இல்லை, பாசத்துலையும் குறைஞ்சால் இல்லை. பெத்த தாயின்னு சொல்லும் போது அழுகாத மனமும் அழுகும்டா. இந்த உலகத்தில் தாயை பிரிஞ்சு இயங்கக்கூடிய உறவுகளும் இருக்காங்க. தாய் இருந்து கொண்டுமே இங்கே பார்த்துக்கிற பாசங்கள் இருக்குடா. ஒரு தாய் பாட்டு பாடுற அம்மா பாட்டு. டிஆர் மணிகண்டன் ஒரு தாய் பாட்டை பாடுப்பு ஐயா. பொண்ணை போல ஆத்தா அந்த பாட்டு பாடு. இல்லைன்னா 10 மாதம் அந்த மாதிரி ஒரு பாடு. காசு வந்துருச்சு அப்புறம் பாடு. எம்கேஆர் அண்ணா 500. உங்கள் மேனேஜர் சார்பாக. அவன் இப்போ பாரு வந்து புழக்க போகிறேன். என்ன மேனேஜர் உள்ளே உட்காந்து பல்லாங்குழி விளையாண்டுக்கிட்டு இருக்கியோ? எம்கேஆர் அண்ணனுக்காக நரேன் சார்பாக 500. நீ பாட்டை பாடு. ஒரு நாளாக வாவேன். சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே. சிக்குவாலா
சிக்குவாளா மயிலே ஓகேனா அடித்தூளே ஆற்ற வைரமே 60 அடி கம்பமே நீ வச்ச பணமரம் காய்ச்சிருச்சு நீ விதைச்ச வெள்ளாம விளைஞ்சிருச்சு ஆடத்துக்கு வந்தே கேதத்துக்கு வந்தியா அழுகிற மாதிரி எப்படியாடா ஆத்தா பாட்டு பாடுறா மலவராயன் பட்டி சாமி என்கின்ற சாமிக்கு என்ன டிரைவர் சார்பாக 201 உன் பாட்டுக்கு ராசியிலே நினைக்கிறேன். சரி இப்போ பாடு, யார் வராம நான் பார்த்துக்கிறேன். பாடுறா மணி ஏஜா குனி. ஹலோ உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னால் தூய தீராது சொல்லி சொல்லி யாராது சொன்னால் தூய தீராது உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டாடி என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா என்ன பெத்தம் போட்டா நம்மளை பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி யாராது சொன்னா கதை தீராது சொல்லி சொல்லி யாராது சொன்னா கதை தீராது உன்னை போல ஆத்தா என்னை பெத்து போட்டாடி என்னை பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா கண்ணீரத்தான் பார்த்தா. ஒரு வாட்டுக்கே உனக்கு 2300 செத்துச்சு. இவன் சம்பளம் 2300 கிடையாது, நிறையா வாங்குறேன். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவா என்னத்தை அடிக்க போகிறேன் நாங்கள் நாளை தட்டி விட்டு போ. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகடி குமரன். இந்த வயதிலேயும் உழைத்து வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழனையும் எம்கேஆர் வழங்குவேன். நீ நல்லா இருக்கணும், உன் மயங்களை நல்லா படிக்க வை. அப்படி படிக்காட்டா அன்பாளையத்தில் விடு, நான் படிக்க வைக்கிறேன். நீ இன்னொரு சின்ன கப்ளிங்க வச்சு தெரியும். அதானே உன் எண்ணமே, அதானே என்னை தள்ளி விட்டு நீ டொங்காசு போகலாம்னு. அண்ணே அது ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்குண்ணே, உங்களுக்கு தெரியாது. பிடிச்சி கட்டி போடுறா. கோயில்பட்டி கட்டி போட சொல்றாங்க. கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். செல்வம் இது கை தட்டலாம். ஏன்னா எல்லா பாட்டுக்கும் வாசிக்க தெரிஞ்சதுனால அதனால தான் உடனே நான் மிருதங்கத்தை போட்டது. ஒரு சொல்லே போதுமையா, நீ எப்படி ஒரு மிருதங்க சக்கரம். வாழ்த்துக்கள் ப்ரோ. சாமிக்கண்ணு டிரைவர் அம்மா பாடலை பாராட்டி எனக்காக 100 ரூபா கொடுத்துருக்காங்கண்ணே. சரி, அதுக்கு என்ன சொன்ன, ட்ரம்ஸ் அடிச்சு ஆடிட்டு வரவா? இல்லைண்ணே, நன்றி சொன்னேண்ணே. சரி, நல்லா விடு. நன்றிண்ணே. ஏன்னா மணிகண்டேன் வரும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வரும்போது, அண்ணே ஒரு 500 ரூபா ஒன்று என்டேன். ஏன்டாண்டே, டயரு பேக்கு டயர் தேஞ்சிருச்சுண்ணே, அதோட நான் ஒரு 500 ரூபா போட்டு டயர் மாற்றணும்ட்டேன். 2வது வருஷம் வந்தேன், ஒரு புது வண்டி எடுத்திருக்கேனே, ஹீரோ வண்டாண்டேன். டெஃபினெட்லி நல்லா இருந்து. இப்போ வந்து சொன்னேன்,
13 லட்சத்துக்கு இடம் வாங்கியிருக்கேன் புதுக்கோட்டை டவுனில். இது நாடக காசில் வாங்கினானா இல்லை கணேஷ் கோயில பிளாக்கில் ஓட்டுறானா இல்லை வேறு மருதமணி நீ சொன்னது மாதிரி ரூம் வேலை ஆக்குறானான்னு தெரியல. ஆனால் எந்த வேலை பார்த்தாலும் உழைப்பினால் முன்னேறக்கூடிய காசு ஒட்டும். நீ நல்லா இருப்ப. அடுத்த வருஷம் வீடு கட்டுறான், அண்ணன் கட்டுறேன், காசை வாங்குறேன். அதுக்கு தானே அந்த கற்றுறேன். இது இல்லாட்ட உங்களை எப்படி நான் காப்பாற்றுவேன்? பாப்பன் விடுதி எங்கு சென்றாலும் அம்பளிப்பை வாரி வழங்கு. இன்னும் சூத்தியம் பற்றி கொடுக்கலையாடா? ஒரு ஆள்கிட்டே வசூல் பண்ணுறியா? பாப்பன் விடுதி நேதாஜி போர்படை சார்பாக எங்கு சென்றாலும் அன்பாளையத்துக்கு 1001 வழங்கக்கூடிய வெற்றிவேல் வீரவேல் நேதாஜி போர்படை எங்களது பாப்பன் விடுதி உறவுக்கெல்லாம் நன்றி நன்றி நன்றி. இன்னும் ஒரு 1000 ரூபா விடுவேன். சரி, வேணாம் கொடுத்தது வாங்காமல் இருந்தால் சரி. பலவாத்திய மன்னன் ஏல எப்படா டீ குடிக்கிற? அருள் வாசி அருள். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆளுநர் செய்வார். தட்டலாம். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கு புஞ்சாணி. ஏன்டா நீ அடிக்கி நீ தலைமாட்டில் உட்காந்து இப்படி ஆடுற? ரொம்ப நாள் பழி வாங்குறது இன்னைக்கு நிறைவேற்றிட்டியே குமார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்ணே. ஏன்னா எங்கள் அண்ணன் மோர்சிங் எல்லா கருவியும் செய்யக்கூடிய ஒரு ஜாம்பவான் அண்ணன் எங்கள் அண்ணன் அருள். எல்லோரும் யூடியூப்பில் பார்த்துருப்பிய. இன்னொரு ஜோராக ஒரு கைதட்ட போதும்ண்ணே. சங்கு வேணாம், அடப்பு. அது படுத்து கிடக்கிறதுக்கு அவன் ஊதுனேன்னா இப்போ கொண்டுருவேன். நீலகண்டா, நீ என்ன செய்ய போகிற? சிறந்த முறையில் சீர்தரம் வைத்திருக்கும் புதுக்கோட்டை நீளமாக அங்கிட்டு போய் கண்டேன். நீலகண்டா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி செய்யாத, தடை போட்டிருக்காங்கன்று. இப்படி செய்யக்கூடாது நீலகண்டா, எல்லோரும் பார்த்துருவாங்க. வண்டி ஓட்டுருக்காங்க. வா யாரை கேட்டு இத்தனை குத்துன நீலகண்டா கால் தர மாட்டேன் நீலகண்டா. ஆமாம், நான் இப்போ பாடுற பாட்டுக்கு ஒரு தாளத்தை போட்டு விடு. என்னடா அது ஊதாங்கலை ஊதி அடுப்பு பார்க்குற மாதிரி பார்க்குறேன். பாடுத்தேன். அடுப்பதவா அனுப்பம் வா கண் கொஞ்ச காது. அதே மயிர் மேனே போடு. பாடுத்தேன் நீலகண்டா. அனுப்பம் வா கண் கொஞ்ச காதல் தீபா. நான் கூட ஏமலை தவிர்ச்சுன்னு பயந்து போனான்டா. சரி வேற பாட்டு பாருங்க, கருத்து போடாத மயிர் மயனே. தீய அப்படி தீய தட்டி விட்டுருவேன். வேற பாட்டு பாரு. இந்த சிரிக்கு மேவே உசுர உருக்கி குடிச்சு ஓடு. இந்த சிரிக்கு மேவே உசுர உருக்கி குடிச்சு அந்த மொரட்டு தூமிய குடிக்கி வருவான். அந்த மொரட்டு தூமிய குடிக்க வருவானா? என்ன அதிசயமாயிர சிரிக்கி சிரிப்பு வருதுடா. நாட்டிய தாரகை நடன ஒய்யாரி அருமையான உள்ள தலை செம்பரியாடு மாதிரி. அதில் எத்தனை பேர் ஏறினாலும் ஆடு மேய்ஞ்சிக்கிட்டே போவேன். ஆனால் எவனை ஜிமுண்டு மூடைய பொத்து 8 மூட செமெண்ட் அள்ளியிருக்கேன். அடி ஆயிடுச்சு. தோசைக்கல்ல ஓட்டு அடிச்சு கரையான் புத்து 2 புத்து இதாகிடுச்சு, இடிச்சிட்டேன். கப்ளிங்கு தான் லேசாக பெண்டு. அதுக்கு தான் இன்றைக்கி சம்பட்டி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த செல்வம் உனக்கு தெரியாதுல்ல.
செல்வன் கல்யாணம் பண்ணது செல்வத்துக்கு மசுறு கிடையாது. முதல்வரில் ஓய்வுக இருட்டுக்குள்ளே அப்படி உட்காந்துருக்காரு. வீட்டுக்காரம்மா பால் கொண்டு வந்தது ஆள் வல்ல உலன்னு போயிடுச்சு. இவர் கெஞ்சிருக்காரு, ஐயா இங்கே தாண்டி. ஏன்னா மண்டைக்கு அந்த இருட்டுக்கு அப்படியே இருந்து என்ன அன்னைக்கு அப்படியே நடந்துச்சு. ஏன் நீ பொத்து மயிர் வா அந்த பிடிச்சிக்க. பாசத்துக்குரிய அன்பு சகோதரி, ஏன்னா நாடகத்திலே நகைச்சுவை நடிகர் நகைச்சுவை நடிகை என்றால் என்னவென்று தெரியாமலே இன்றைக்கி போய்கிட்டு இருக்கு. உண்மையிலே ஒரு நகைச்சுவை நடிகனுக்கு எந்தெந்த பப்புனுக்கு எப்படி நிற்கணுமோ அப்படி நிற்கணும் டான்ஸ். அதற்கு ஒரு உதாரணம்னா இன்றைக்கி வந்திருக்க என் சகோதரி மணப்பாறை அனிதா. அனிதா கைதட்டலாம். மணப்பாறை அனிதா. மைக்கை ஆஃப் பண்ணிட்டு எவனாவது மிமிக்ரி பண்ணுவானடா, சோக்கை கடுத்து விட்டியாடா. நகைச்சுவை மன்னன், என்னுடைய மூத்த அண்ணன். கத்தலாம், சத்தம் பத்தல. ஏன் கத்த சொல்ற தெரியுமா? நீங்கள் கத்த எங்களுக்கு பருப்பு வேகும். நீங்கள் கத்தாமல் இருந்துட்டீங்கன்னா எம்கேரும் மருதமணி தான் அவங்க பழைய ஆள்றான் தான் எங்களுக்கு பருப்பு வேகாது. பருப்பு வந்துருச்சு. சிகே கார்த்திக், எங்கள் சின்ன புத்ரு நரேன் சார்பாக, நரேன்னு உன்னை வந்து உள்ளே எரிச்சிருவேன். 101 நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை ஜாம்பவான். எல்லாரும் இன்னைக்கு நினைப்பீங்க ஒரு கலைஞனை மேடையிலே நிப்பாட்டி ரசித்து பார்க்கறது இன்னைக்கு குறைவு. உண்மைதானே? ஆனால் எங்கள் அண்ணனை நான் பேர் வாங்கிட்டேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி எங்கள் அண்ணன் பேர் வாங்க நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எங்கள் அண்ணனை எத்தனை சொந்தங்கள் வந்து கைதட்டுறீங்க பார்க்குறீங்கன்னா அது எங்கள் அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை. 25 வருஷமாக நாடகத்தில் இருந்தேன்டா, ஒரு 3 வருஷமாக இப்படி சொந்தத்தை சம்பாதிக்க வச்சுட்டியாடா என் தம்பின்னு சொல்லும்போது அது நினச்சி பார்க்கவே இல்லையா இந்த பேர் வாங்கணும்னு. எங்கள் அண்ணன் உள்ளே பவுடர் போட்டுக்கிட்டு அதுக்கு நான் சொல்கிறேன், நீ நினச்சி பார்க்கல. நம்ம 2 பேரும் கும்பிட்ற சாமி அழகமலையா ஒன்று, நான் வணங்குற தமிழ் உறவுகள் உன்னையும் வளர்த்து விடுவாங்க. இதில் மாற்றமே கிடையாது. முக காமெடி எங்கள் அண்ணன். இப்படி வெளியே வந்துச்சுன்னா எலி செத்து கிடக்கும் பாரு. ஆனால் அவனுக்கு என்ன பொம்பளை பழக்கம் இருக்குது. ஆமாடா, இந்த பிள்ளைகளை எதுக்கு தடவுறேன்? அப்படியாவது தடவி சீவசமாதி அடையும். வேறு எந்த பொம்பளையும் அமைய மாட்டான். இவன் போய் நமிதாவெல்லாம் பக்கத்தில் பேச முடியுமா? என்ன ஓசில் லென்த் ஆகுமானே? லேசா தீய வச்சு வாட்டிப்பாரு போடா. என் அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக் கொண்டார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அனுசியா ஆடியோஸ் நம்ம கோட்டை. யாரா ஒரு ஆள் சொல்லுங்க. அனுசியா அண்ணே கால் பிடிச்சிக்கிச்சு. பேண்ட் லூஸாக போட்டு தான் பிரிச்சிருவேன்டா. அண்ணே அந்த அபிநயத்தை காட்டுனே இப்படி பண்ணுவில்லை தான் தோன் நல்லா வாசினே. என்ன வாசிக்க? அங்கிட்டு போய் மண்டி ஓட்டு வாசி சொல்லு. சாப்பாடு உபயம் ஆர் ரமேஷ் காரியர், செங்கவள்ளன் நாட்டு தலைவர் கேவி கோட்டை மற்றும் குடும்பத்தாரர்கள் சாப்பாடு உபயம். இதுதான் பெரிய புண்ணியம். சாப்பாடு ஏற்பாடு செஞ்சு அந்த ஹோட்டல் எப்படியும் 7000 தாண்டி இருக்கும். நாடகத்தை காண வருகன்னு அத்தனை கிராமத்தாரர்களும் அழைத்திருக்கிறார்கள். அத்தனை உறவுகளுக்கு நன்றி. ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் சரத்குமார், குழந்தைவனார் கோட்டை. எல்லா ஊரையும் படிக்கவா? இப்போ நாடகம் முடிய 2 நாள் ஆகுமே, பரவாயில்லையா? எனக்கு ஒன்றும் கிடையாது. குழந்தை விநாயகர் கோட்டை காரியர் வகையரா, நெம்மங்கோட்டை காரியர் வகையரா, கரும்புரையான் கோட்டை காரியர் வகையரா, பழஞ்சூர் காரியர் வகையரா, வீரிய கோட்டை காரியர் வகையரா, ஊரப்பட்டி காரியார் வகையரா, திருத்துறைப்பூண்டி காரியார் வகையரா, கும்பங்குடி காரியார் வகையரா, பாத்தம்பட்டி
காரியர் வகைரா, காலாம் காலகம் காரியார் வகைரா, மேட்டுப்பட்டி காரியார் வகைரா, குழந்தவினார் கோட்டை ஆர் சுத்தியார் வகைரா, மேட்டுப்பட்டி காரியார் வகைரா, மறுபடியும் குழந்தைக்கோட்டை, மறுபடியும் இதில் வந்துட்டனோ இருங்க ரோடு கூகுள் மேப், செகண்ட் லெஃப்ட்டு 2 மினிட்ஸ், செகண்ட் லெஃப்ட்டு 500 மீட்டர், புல்லான் விடுதி, வடக்கு வீட்டு தொண்டைமான் வகைரா, கரும்புரியான் கோட்டை சேப்பிளியார் வகைரா, குழந்தைவிநாயகர் மறுபடியும் வந்துட்டேனே போட்டிருக்கா, அரசப்பட்டி மதவள்ளிக்காடு, குளவாய்ப்பட்டி கோனார் வகைரா, குழந்தைவிநாயகர் கோட்டை மறுபடியும் வந்துட்டேனா குழந்தைவிநாயகர் கோட்டை ஊர் பொதுமக்கள். ஒரே ஒரு விஷயம், இப்படிலாம் படிக்க சொன்னீங்கன்னா நான் ஏற்கனவே பள்ளிக்கூடத்துக்கு கொல்ல போகிறோம். எல்லா ஊரும் நம்ம ஊர் தான் சொல்லிட்டு நீ ஏன் கேட்க மாட்டேறீங்க? நோட்டீஸ் உபயம், நீ பயங்கரமான ஆளாக இருப்ப போலையே. இந்த வரேன் நோட்டீஸ் உபயம் இருந்தேன். 24 மணி நேரமும் மக்கள் சேவைகளே அன்பு மறந்தகன் எண் 935 குறுக்கு கோடு 2 கீழராஜ வீதி புதுக்கோட்டை. எங்களிடம் அனைத்து விதமான மருந்துகளும் கிடைக்கும். பிரிண்டு டிடிஎஸ் பிரிண்டு புதுக்கோட்டை, நிறம் ஊதா கலர். அண்ணே இங்கே இம்சை தாங்க முடியல. இம்சை தாங்க முடியலன்னா தள்ளி விடு, ஏதாவது முடிச்சு விடு. அவருக்கு 100 ரூபா தானடா, கணேசி போயில ஒரு பூலிப்பு எடுத்துக்கிறான். ஏண்டா இது மேடையா வெட்டிக்கிறியாடா? என்னடா என்னது எங்கண்ணா பார்த்த? என்னடா அது எனக்கே புரியல. என்ன அதிசய பூலாக்கா வச்சிருக்கிறேன் கேன்னு வாத்துக்கத்தில் முட்டை ஓட்டு ஓடிடும் போல. என்னடா அவளியம்மா துரைசாமி எக்ஸ் தலைவர் அவர்கள் சார்பாக எக்ஸ் தலைவர் எதுலடா தலைவராக இருந்தாரு தெரியலையே. எக்ஸ் தலைவர்னா என்ன? ஊராட்சி மன்ற தலைவர். நன்றி, உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. குழந்தைவிநாயகர் கோட்டையிலே இத்தனை கோட்டை மக்கள் கூடியிருப்பது ரொம்ப பெருமை. உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்போம் நான். இருந்தாலும் இந்த நாடகம் மட்டும் கிடையாது, இந்த நாடக கலையை உலக தமிழர்கள் கைபேசிக்கு அனுப்பிவிட காரணமாக இருந்த என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பாத்தியனூர் அருகாமல் உள்ள கீழே குடம்புலூர் கனிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எல்லோரும் நினைப்பீங்க என்ன கனின்னு சொல்கிறீங்கன்னு. எனக்கு 15 தம்பி இருக்கேன். 15 தம்பி நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், பொழைச்சிக்கங்கடா. இதோட இன்னொரு வீடியோ போட்டால் நல்லா ஓடும். அது என்ன வீடியோ? செக்ஸ் ஓடுதான். நீங்கள் சிரிக்கணும், ஏன்னா கவலையை மறந்து சிரிக்கணும். கவலை இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது அண்ணே. நீ கவலையை மறந்து நீங்கள்லாம் சிரிச்சிட்டு இந்த உலகத்தில் சாதித்த மனிதனாக நீங்கள் போகணும். உங்கள் மனக்கவலையும் குடும்ப கவலையும் நீங்கணும். 18ஆம் படியை நான் கும்பிட்றேன். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் உம்பும்பா. அதுக்காக வந்து என்னத்த விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளம் எங்கள் வாத்தியார் ஊர். எங்கள் வாத்தியார் பேர் SS மணியையா மாணவனும். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதூரமாக இருக்கக்கூடிய சின்ன கிராமந்தான். 5 வீடு. சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் கதவை அடைச்சிடுவாங்க. ஏன்னா யார் எங்கிட்ட வந்த கண்ணு தெரியாது கிடையாது, பயப்படுவாங்க. அப்படி ஒரு ஒற்றுமையான வீடு. தீபாவளி வந்துச்சுன்னா அடுத்த வீட்டுக்குள்ளேயே வெடியை போட்டு பழகிக்கிறாங்க. இவனை அணிகுண்டு எடுத்து இவன் எறிவேன், அவன் சரஸ்வதி பாயிட்ட எறிவேன். கடைசியில் தீயணைப்பு நிலைய வண்டி அங்கே தான் நிற்கும். 5 வீடு கிரிமினல் பிடிச்சி வைங்கப்பா. நீ போய் லேசாக என்னடான்ட்டா காசை வெட்டிடுவேன், என்னடின்ட்டா அங்கே மண்ணை வறுத்து ஊற்றிடுவாங்க. மோசமான ஊர். கள்ளிசேரி கிராமத்திலே காளிமுனியன் அருளோடு நான் பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். சூத்தியம்பட்டிலேருந்து இன்னும் காசு வரலையாடா அடியன். எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் ராதாகிருஷ்ணன் தான் என் பேர். அதான் எங்கள் அண்ணன் தம்பி வச்ச பேர் தான். இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்தே ராதாகிருஷ்ணன் வச்சுருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் இருக்க என் சொந்த வந்தங்க அண்ணன் தம்பியெல்லாம் ஒன்று சேர்ந்து வச்ச பேர் தான் இன்றைக்கி உலகத்துக்கே தெரிய வந்துச்சு.
கப்ளிங்ன்றான்டா, அது நான் வச்ச பேர்டா. ஓசு கப்ளிங் தொங்காசு நான் வச்ச பேர். கப்ளிங் சப்புரியா புதுசாக ஆரம்பிச்சுடுறேன். அடியன் எம் எம் கே ஆர் எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். யாரும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னா எம்கேஆர் இஎம்பத்தலுக்கு பேர் எம்கேஆர்னு யூடியூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், நீக்குறவாக இருக்கட்டும். என்னை மைண்டை திருப்பி விடுறேன். ஆமாம், வாட்ஸ்அப்பு எது என்னடா எதாவது ஒன்று நீங்கள் என்னை தெரிஞ்சுக்கணும்னா கூகுள் எல்லாத்துலேயும் எம்கேஆர்னு 3 எழுத்துல போட்டா என்னுடைய வீடியோஸ்லாம் வந்துடும். எல்லாத்தையும் வளர்த்து விடுங்க. நீங்கள் அவன் படம் நடிச்சிருக்குன்னு நினைக்கிறான்டா. தமிழ் 6 தலைவா இங்கே தலைவா இருந்தா எக்கோ இஸ் இங்கே. நான் போயிட்டு வரேன். இது பூரா எங்கள் அண்ணன் தம்பி தான். எங்கள் அண்ணன் தம்பி பேசி தான் மிச்சான். சரி போயிட்டு வரவா. போயிட்டு அந்த பொம்பளை எழுத்துட்டு வரேன். அதோட அந்த ஓனை சூத்துவத்தி நேரம் தான் பவர் ஓடுது. நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். நீ பாருயா, நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வளையணும். என் தமிழே எந்த நாட்டில் தமிழே இருந்தாலும் என் தமிழை வீரத்துக்கும் இந்த பாசத்துக்கு எல்லாம் கிடையாது. என் தமிழே என்னைக்குமே ஐயா எல்லாருக்குமே நல்லா இருக்கணும். என் தமிழ் வாழ்க்கை என்றுதான் செல்வம் பொழியணும். நீங்க எல்லோருமே அந்த 18ஆம் படியா இந்த ஐயனாரு காளிமுனியே அருளோடு நீங்க எல்லாருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். வாங்கடா 420 பீடா கையில பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா. வாங்கடா 420 பீடா கையில பங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா. புண்ணாச மண்ணாச வச்சுக்கோ, நல்ல புண்ணத்தை கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னோடு உண்ணாணி வச்சுக்கோ, ஒரு புள்ள நீ உண்ணாணி பெத்துக்கோ. டுடே கேக்குதே கோல் குண்டா கோழிக்கால் குண்டா கொஞ்சால் குண்டா நல்ல கேர்ள் ஃப்ரெண்டா. வாங்கடா 420 பீடா கையில வங்கட சோடா பூமியில பிறந்தது ஏண்டா வாழ்ந்துதான் பார்க்கலாம் வாடா. தக்காளி 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 ஏ தக்காளி 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 ஏ தக்காளி தக்காளி தக்காளி. அதுக்கு தான் பாட்டே. ஆத்தாடி கூட்டம் அதிகமாக இருக்கிறது. நம்ம வந்த போகிற இப்படி கூட்டம் இல்லையே. பொட்டல் அருமையான ஒரு கூட்டம். ஹலோ ஹலோ மை செட்டிங். புது பொண்டாட்டியை போட்டு நோண்டுற மாதிரி நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு என்ன இது நொய் நொயின்னு பேசிட்டு இருக்கிறாங்களே அப்படி. வாச்சிருங்க அதை மட்டும் சரியா. நான் தான் அனிதா டான்ஸரு. எனக்கு அப்புறம் மருதமணி வருவாப்புல, அடுத்து ராதாண்ணே வருவார். நாங்கள் 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. அதுக்கு தான் இவ்வளோ ஒரு கூட்டமே. சரி அப்புறம் எப்படி என்னப்பா மருதமணி இப்போல்லாம் வர சொல்ல முடியாதுண்ணே. நான் வந்து இப்போ தான் நானே வந்திருக்கேன். இதுக்கு அப்புறம் தான் அவர் வர சொல்லி சட்டியோடு உட்காந்துருக்காப்புல உள்ளற. அப்படி விருப்பம்னா உள்ளர போய் பார்த்துக்க.
அப்புறம் தம்பி எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கக்கா. அப்புறம் பிரதர் நீங்க? அப்புறம் அண்ணே நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா ஆமா எங்க எங்க எப்படி எப்படி என்னங்கறது தெரிஞ்சுக்கணும். இங்க வாருங்க. ஆமா என்னப்பா? இங்க வாருங்க. என்னமோ இவ்வளவு நீளமா இருக்குது வேற. பயமா இருக்குது. பார்த்து உள்ளரே நானே இந்த மேடை போட்ட ஆளு உள்ளர வாங்கினேன். நானும் உங்கள்ட்ட ரகசியமா பேசணும். அப்புறம் பேசிக்குவோம். ஆமா ரசிகர் நீங்களா எப்படி நல்லா இருக்கீங்களா? எல்லாம் ஒரு கலகலப்பா இருந்தா தான் என்ன? ஏன் எல்லாம் அப்படி அமைதியா உட்காந்துருக்கீங்களா? ஆமா ஆமாம்மா. அப்புறம் அண்ணே ஓ அப்புறம் அண்ணே பெருசு நல்லா உட்காரு. என்ன இரவில் இத்த தண்டியாக கிடந்தா என்ன மாதிரி நான் பாட்டு பாடுறது? இந்த லைட்டு வெளிச்சது அதுதானே தெரியுது. அப்புறம் அண்ணே ஒளிபரிக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க யூடியூப் முருகன் 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 இங்கே ஆளக்கணமே என்னப்பா கனி முருகன் இல்லையா? உடம்பு சரியில்லையா? சரி 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 வந்தமா பட்டமா படமா இருக்கட்டும். நமது பணியை பணியோடு நல்லா பறிக்கட்டுமா? ஓ ஓ ஓ அண்ணே என்னதான் நம்ம தொழில் பண்றது பெரிய விஷயம் இல்லை. அதை பிடிச்சாதான் எனக்கு தொழிலுக்கே கிளம்பும். இதை பிடிச்சாவா? ஆமா சரி. ஏறி நன்னாங்க ஏறி நல்லாங்க ஏறி தாண்டா மாமா எதை பார்த்தது போதாண்டா. மாமா என்ன தேச்சி தலைமுழுகு பிரியமான குடலையே பிரியமான குடலையே இழந்த பாடகு போதாண்டா. குறிச்சு வச்சு சாமத்துல நான் வருவேன் இழந்த பாடகு போதாண்டா. பக்கமேளம் சூப்பர். வணக்கம். ஒளிபிரிக்க அதை விட சூப்பர். அது என்னக்கா ஒளிபெருக்கி மட்டும் இப்படி தடவுற இல்லை? உண்மையிலுமே நம்மளோட தொண்டை வெளியில கேட்கறதுக்கும் நம்மளோட தொண்டை வெளியில கேட்காம இருக்கிறதுக்கு யாரு காரணம்? ஒளிபிரிக்கி. கல்யாணம் ஆயிடுச்சானே அண்ணன் நம்ம சொல்லுது. சரி 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 ரெஸ்ட் கிடைக்கிறப்ப நம்ம அந்த வேலையை செய்வோம். ஒளிபிரிக்கி சூப்பர். அண்ணே கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா? நிஜமே ஆகலையா? உங்களுக்கு ஆகலையா இல்லை அவருக்கு ஆகலையா? இன்னும் கல்யாணம் அப்படி சொல்லுங்க. உண்மையிலுமே நம்ம ஊரோட ஒற்றுமை பார்த்தீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மிருதகார ஒன்றும் அமையவே இல்லை உனக்கு. இன்னைக்கு வந்திருக்க உங்களுக்கு பொய் சொல்லாத. டான்ஸாக நடிக்க காசு வெட்டி போட்டுருவேன். டான்ஸாக நடிக்க அனிதா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஒளிபெருக்கிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. மருதமணிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நாங்களாம் இன்னும் வயசுக்கே வரலை. விடுதலை ரொம்ப பொறுமையோடு இந்த வலிமை நடத்தி கண்டிகளிக்க மாதிரி எப்பெல்லாம் இருக்கு தெரியுமா? பூங்குயிலே பூங்குயிலே நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன்.
ஊரோட பேரழகு சரி யாருதான் நீதா கைனிட்ட காரணமா எங்க மனுஷர் யாருதான் நீதா கைனிட்ட காரணமா பேரழகு என்ன வாசிக்க சொன்ன நாடகத்தில் உட்காந்துருக்க என்ன ஒன்னே சொல்றதுல தப்பு இப்போ மைசூட்டுக்காரானே அண்ணன் நீ ஏன் இவ்வளோ நீளம் போட்ட நீ எதுக்கு தான் இவ்வளோ நீளம் போட்டேன்னு தெரியல தொடச்சு விடுவோமா ஒன்றும் இல்லை மண்டி போட்டு போட்டிருக்காப்புல அப்படி பிரல்லிட்டி பச்சை குத்தி நீ மனடா பேரு எவி மச்சரி யாருடா நீதா வள்ளிச்சக்காரமா நீதா வள்ளிச்சக்கார சந்திக்க வேண்டிய ஆளுகளை சந்திக்க வேண்டும். ஆமா அதான் முக்கியமான ஒரு விஷயமே. அதுக்கு